கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்போ ஆண்டவர் எப்பொழுது உயர்த்துவார் என்று சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது தேவன் அந்த மனுஷனை ஆண்டவராகிய தேவன் உயர்த்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்துல யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தினார்கள், தேவன் யாரையெல்லாம் உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனிதனுக்கு எப்படி ஒரு உயர்வு உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் கர்த்தருக்கு முன்பாக அவர் எப்படி தன்னை தாழ்த்தினார், தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி உயர்த்தினார் என்று சொல்லி முதலாவது நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8-9. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினவர்களை தேவன் எப்படி உயர்த்தினார் என்பதை காண்பிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். அப்போ அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். அப்போ மனுஷ ரூபமாய் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக அவர் அவதரித்த பொழுது அந்த தாழ்மையை, தேவனுக்கு முன்பாக தன்னை எப்படி தாழ்த்த வேண்டும் என்பதை அவர் காண்பித்துக் கொடுத்தார். அப்ப எப்படி தாழ்த்தினார்? சிலுவை மரண பரியந்த வரை அவர் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படித்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எதுவரை தாழ்த்தணும்? நம்முடைய மரணம் வரை தாழ்த்தணும். அல்லேலூயா. அப்ப எந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறானோ அந்த மனிதனை கர்த்தர் உயர்த்துகிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் எப்படி பாடுபட்டார் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 2:23 அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் தன்னை எப்படி தாழ்த்தினார் என்று சொன்னால், அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமல், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமல். அல்லேலூயா. இப்ப யாருன்னா ஒருத்தர் திட்டுறாங்க அப்படின்னா பதிலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பதிலுக்கு நம்ம திட்டுவோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை திட்டினாங்க, இயேசு கிறிஸ்துவ கன்னத்துல அறிஞ்சாங்க, இயேசு கிறிஸ்துவ காரி துப்புனாங்க, நீ உண்மையான தேவகுமாரனாக சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் பதில் எதுவுமே சொல்லவே இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஒருவேளை நம்முடைய மேல் அதிகாரிகள், நீங்க ஒரு இடத்துல வேலை செய்வீங்க அப்படின்னு சொன்னா, மேல் அதிகாரிகள் உங்களை திட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் நீங்க தப்பு செய்யலாம் கூட என்ன பண்ணுவீங்க? அந்த திட்ட வாங்கிப்பீங்க. ஒருவேளை உங்க ஓனர் திட்டுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓனர் திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிப்போம். ஒருவேளை நம்மளோடு கூட பணம் படைத்தவர்கள் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த திட்டை நம்ம என்ன பண்ணுவோம்? வாங்கிப்போம். உங்களை விட கீழே இருக்கிற ஒருத்தர் உங்களை திட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் சூப்பர்வைசராக இருக்கிறீங்க, இல்லை மேனேஜராக இருக்கிறீங்களா, இல்லை கம்பெனி ஓனராக இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் கீழே இருக்கிறவன் ஒருத்தர் பெருகிறவன் வந்து உங்களை திட்டினா நீ ஏற்றுப்பியா? ஏற்றுக்க மாட்டோம். அல்லேலூயா. காரணம் என்ன? நீ செய்கிற வேலை இல்லை, நான் செய்கிற வேலை இல்லை, நீ போய் என்னை திட்டுறியா அப்படின்னு நம்ம கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அண்ட சராசரங்களை உருவாக்கினவர். அவர் தான் எல்லா கண்ட்ரோலும் வச்சிருக்கிறார். ஆனா அவரை திட்டுறாங்க. ஏசப்பா என்ன பண்ணாங்க? அப்படியே மௌனமா கேட்டுட்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் 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 திட்டுறவங்களை வையப்படும் பொழுது பதில் வையாம, பாடுபடும் பொழுது பயம் கொடுத்துல. அல்லேலூயா. நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. ஆனால் நம்ம கூட யாரும் ஒருத்தர் எதிர்த்து என்ன பண்ணுவான், நான் யார் தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பேசுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ தாழ்மையை எங்கே கற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட கற்றுக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னை என்னையும் ஆண்டவராகிய தேவனுக்கு எப்படி நம்ம தாழ்மைப்பட வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் போது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவு ஆமென் யாருக்காக பாடுபட்டாரா? உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா. அப்ப நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு மாதிரி வசிப்புகிறப்பா இப்படிதான் மனுஷன் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாதிரியை ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாங்க, நமக்கு வைத்து போயிருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொன்னா மரணம் மட்டும் கீழ்ப்படிந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எதுவரை நம்ம கீழ்ப்படினோம்? மரணம் மட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 5:8 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே ஆமென் எப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரா? பட்ட பாடுகளினாலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப கீழ்ப்படிதல் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, நமக்கு பாடுகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும் பொழுது தேவன் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம அந்த உபத்திரவத்தை பார்த்து போராட்டம், என்ன இது சும்மா வந்து நேகுது, போராட்டம் சும்மா வந்து நேகுது அப்படின்னா நம்ம சரியா கீழ்ப்படியலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ சில நேரத்தில் போராட்டமா வந்துருக்குதுன்னா உனக்கு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கும்படியே கர்த்தர் வாழ்க்கையில் அதை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் அதை பார்த்துட்டு நான் ஒரே போராட்டமா இருக்குது. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, பாடுகள் வருவது நல்லது, அதனால் நான் கீழ்ப்படிதலை நான் கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு. அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதல் எதை கொண்டு வருகிறது அப்படின்னு சொன்னா ஒரு பூரணத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் பூரணர் ஆயிட்டார். இப்ப பூரணர் ஆயிட்டதுனால 9வது வசனம் சொல்லுது, தம் பூரணர் ஆன பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு ஆமென் காரணராகினார். அல்லேலூயா. முதல்ல அவர் கீழ்ப்படிச்சாரு. இப்போ அவருக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு பூர்ண ரட்சிப்பை கர்த்தர் தரார். அல்லேலூயா. ஏற்கனவே நான் உங்களிடத்துல இந்த ரட்சிப்பை குறித்து நான் தெளிவாய் சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. மொத்தம் 3 ரட்சிப்பு இருக்கு. பொதுவான ரட்சிப்பு, பூர்ண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நித்திய ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னா இன்னும் நம்ம அந்த நித்திய ரட்சிப்புக்குள்ள போல. அல்லேலூயா. ஏன் போகல அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு நித்திய ரட்சிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாம்ச சரீரத்தில் நான் இருக்க மாட்டேன், மகிமையின் சரீரம் எனக்கு வந்துருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த மாம்ச சரீரம் எப்பொழுது மகிமையின் சரீரமா மாறுதோ அதுதான் நித்திய ரட்சிப்பு. அந்த நித்திய ரட்சிப்பை யாருக்கு கொடுக்கிறார் ஆண்டவர்? தமக்கு கீழ்ப்படுகிறவருக்கு கட்ட தர. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவராகிய தேவன் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு அந்த நித்திய ரட்சிப்பை ஆண்டவராகிய தேவன் தருகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் எப்படி தம்மை தாழ்த்தினார் என்று சொன்னால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை அவர் தான் செலக்ட் பண்ணார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 12 பேரை செலக்ட் பண்ணாலும் அவங்களுக்கு தாழ்மையை எப்படி கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அங்கி, ஆண்டவருக்கு ஒரு பெரிய முழு அங்கி இருந்தது. அதில் எந்த ஒரு தையலும் இல்லாத ஒரு அங்கி. அதை கழட்டி வச்சுட்டு அவர் ஒரு துண்டை எடுத்து கட்டிட்டு சீஷனுடைய கால்களை எல்லாம் என்ன பண்ணாருங்க, கழுவினார். அப்போது பேதுரு சொன்னார், ஆண்டவரே நீங்கள் எங்கள் காலெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, கழுவக்கூடாது அப்படின்ற. உடனே ஆண்டவர் சொன்னார், நான் உன் காலை கழுவுனா நீ என்னிடத்தில் உனக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை அப்படின்ற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் காலை மட்டும் இல்லை ஆண்டவர், என் தலையை சேர்த்து என்ன பண்ணுவேன், கழுவுங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், மூழ்கினவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் லைனாக உட்கார வச்சு ஆண்டவர் கழுவுறேன். கழுவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அல்லேலூயா. அப்ப தாழ்மை எங்க கற்றுக் கொடுக்கிறார்? நீங்க ஒருவருடைய கால்களை ஒருவர் தான் பண்ணுங்க, நீங்கள் கழுவுங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் தன்னை அங்கே எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, ஆண்டவரும் போதகருமாகிய நானே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒருவேளை நம்மளோட உயர்ந்தவளாக இருக்கிற கால கழுவு சொன்னா கூட நம்ம கழுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் விட்டு இறங்கி சீஷனுடைய கால்கள் இடப்படுற ஆண்டவர் கழுவுறாரு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்யுமா, ஒருத்தர் என்ன பண்ணுங்க, மதிச்சு நடங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அறிவியல கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம தாழ்மையை நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தாழ்மை என்ன பண்ணாருங்க, ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் பணிவிடை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ லூக்கா 22ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, லூக்கா 22, 26, 27 உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது, உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன், பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவில் பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாராவது முதன்மையா இருக்க விரும்பினா அவன் பணிவிடைக்காரனா இருக்க கடவுள். ஒருத்தன் தலைவனா மாறணும்னு சொன்னா முதல்ல அவன் என்ன செய்யணும், பணிவிடை செய்யணும். பணிவிடை செய்யாம யாரும் தலைவனா என்ன பண்ண முடியாதுங்க, மாற முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாரும் தன்னை தாழ்த்தலைன்னா உயரத்துக்குள்ள போக முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் பின்பற்றுவர்களாக அவர் நடந்தது போல நாமும் நடக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 2:6 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். அல்லேலூயா. இயேசு எப்படி நடந்தாரோ அதே போல நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னை தாழ்த்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சீஷர்கள் மத்தியிலே தன்னை தாழ்த்தினார். பணிவிடைக்காரர்கள் மத்தியிலே தன்னை தாழ்த்தினார். போர் சேவர்கள் மத்தியிலே தன்னை தாழ்த்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை குட்டினாங்க, அடிச்சாங்க, அரைஞ்சாங்க, முள்மூடி சூட்டினாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணாருங்க, ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி தாழ்த்ததுனால பிதாவாகிய தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:9 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அவர் தன்னை தாழ்த்தினதினாலே, தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் கீழ்ப்படித்ததினாலே எல்லாவற்றிற்கும் மேலாக பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உயர்வு தீர்மானம் கொடுத்தார் ஆண்டவர்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 10ஆம் வசனம் வாசிங்க. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும்
முடங்கும்படிக்கு. அல்லேலூயா. அப்ப என்ன, வானத்தில் இருக்கிறவங்க, பூமியில் இருக்கிறவங்க, பூமிக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கணும். அல்லேலூயா. அப்படி வானத்தில் யார் தான் இருக்குது? அல்லேலூயா. வானத்தில் யார் தான் இருக்குது? வானத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் முழங்கால்கள்லாம் முடங்கணுன்றார். பூமியில் இருக்கிறவங்க முழங்கால்லாம் முடங்கணுன்றார். பூமி கீழே இருக்கிறவங்க முழங்கால்லாம் முடங்கணுன்றார். அல்லேலூயா. அப்போ 3 லோகத்திலும் இருக்கிற கூட்டங்கள். அப்போ மேல பரலோகத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வானத்தில் இருக்கிற கூட்டம் யார் அப்படின்னா தேவதூதர்கள். அல்லேலூயா. பூமியில் இருக்கிற கூட்டம் யாருன்னா மனுஷர்கள். பூமியின் கீழே இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னா பிசாசுகள். அல்லேலூயா. அப்போ மனுஷனா இருந்தாலும் பிசாசா இருந்தாலும் தேவதூதனா இருந்தாலும் எல்லாரும் யாருக்கு முன்னாடி முழங்கால் படிக்கணும்? இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அப்ப எந்த அளவுக்கு உயர்வுன்னா, எந்த லோகமா இருந்தாலும் சரி இயேசுவுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? முழங்கால் படியிடணும். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. பூமி கீழும் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து, ஆமென், இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இந்த பூமியில கர்த்தர் இயேசுவின் நாமத்தை கர்த்தர் சொல்லி உயர்த்தினார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாருங்க? கர்த்தர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை, அதாவது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரலோகத்துல பரிசுத்தாவிய தேவன் இருக்காங்க. இந்த பூமியிலையும் இயேசுவுக்கு கர்த்தர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தினார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கிற வசனத்தை. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கரகத்தை ஆண்டவராக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அல்லேலூயா. அன்றைய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிதாவாகிய தேவன் உயர்த்தினார். இந்த பூமியில அவர் உயர்த்தினார். அல்லேலூயா. இயேசு பிறக்கும் பொழுது அவருக்கு இடம் இல்லை, இயேசு மரிக்கும் பொழுது அவருக்கு இடம் இல்லை. ஆனா இன்றைக்கு ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான இருதயத்துல இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி இன்றைக்கு நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது மட்டும்தான உயர்வு அப்படின்னா இல்லை, இதை விட இன்னும் கொஞ்சம் உயர்வை பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு சொல்றார், நான் ஜெயம் கொண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் அப்ப இந்த உலகத்தை என்ன பண்ணாரு? ஆண்டவர் ஜெயிச்சுட்டார். எப்படி தாழ்மைப்படணுன்றதை சொல்லி கொடுத்துட்டார், எப்படி கீழ்ப்படியணுன்றதை சொல்லி கொடுத்துட்டார். அப்போ அதை நான் ஜெயம் கொண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தில் வருகிற உபத்திரவத்தை நீங்க ஜெயம் கொள்ளணும். உலகத்தில் வருகிற நிந்தைகள், அவமானங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஜெயம் கொள்ளணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது எழுதுகிறார், நான் எல்லாவற்றையும் நான் ஜெயித்தேன். பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இன்னும் எதா இருந்தாலும் எல்லாத்தையும் நான் ஜெயிச்சேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை நம்ம வாசிக்கிறோம். உமது நாமத்தின் நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி இருந்தாலும் நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலிருந்து நாம் நம்மை அன்பு கூறுகிறவராலே ஆமென். கரங்கள் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் நீ ஜெயிச்சாதான் அங்க சிங்காசனத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் யார் ஜெயிச்சது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயிச்சார். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி, பிதாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி இந்த இந்த உலகத்தில் வருகிற எல்லா உபத்திரவத்திலிருந்து இயேசு ஜெயிச்சார். அல்லேலூயா. இப்ப இயேசு சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் நான் இருக்கிறது போல.
அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய கூட சிங்காசனத்துல நான் உட்கார வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷகுமாரன் மகிமை பொருந்தியவராய் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே அவர் ஆளுகை செய்ய அவர் வரப்போகிறார். அப்போ பிதாவுடைய சிங்காசனத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இயேசு அமருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில அவர் வரும்பொழுது அவருக்கு என்று சொல்லி மகிமையின் சிங்காசனம் இருக்கு. அல்லேலூயா. இப்ப இங்க ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்துல இயேசு உட்கார்ந்தார். இயேசுக்கு ஒரு சிங்காசனம் இருக்கு. அல்லேலூயா. இயேசுக்கு என்ன சிங்காசனம் இருக்குங்க? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மத்தேயு 19:28 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் அவர் மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலை 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக அவை 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று. ஆமென். அல்லேலூயா. இயேசு நீங்க என்னை பின்பற்றின நீங்கள், உங்களுக்கும் நான் ஒரு சிங்காசனத்தை தரேன். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றவர்கள் அவர் என்ன சொல்லுவோம்? என்ன வந்தாலும் நீங்க சகிக்கணும். அவங்க தான் இயேசு பின்பற்றுவாங்க. அல்லேலூயா. என்ன வந்தாலும் என்ன பண்ணோம்? ஆமா. திடீர்னு யாரும் ஒருத்தர் திட்டாங்க, டக்குன்னு கோவம் வருதுன்னா இன்னும் நமக்கு சரியில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதை சரி பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றின நீங்கள் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்வீர்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கும் போது மத்தேயு 25:31 அன்றியும் மனுஷகுமாரன் தம் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு பெரிய உயர்வு தெரியுங்களா? மகிமையுள்ள சிங்காசனம். அல்லேலூயா. சரிப்பா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து தாழ்மையை கற்றுக்கொண்டு அவர் உயர்த்தப்பட்டார். அதே போல அவரை பின்பற்றுகிற யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கும் ஒரு ஜெயத்தை கொடுத்து அவர்களையும் கர்த்தர் உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் இப்போ என்ன உயர்த்தணும்னா நான் என்ன செய்யணும்? நீங்க ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, அப்பொழுது கர்த்தர் உங்களை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுது, நீங்கள் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி. அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி. தேவன் ஏற்ற காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை உயர்த்துவார். எல்லா கரங்களை வானத்துக்கு நேரம். ஆண்டவர் என்னை உயர்த்துவார். ஆண்டவர் என்னை உயர்த்துவார். ஆண்டவர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களை உயர்த்துறதுக்கு தான் ஆண்டவர் சபையில கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும்ன்றது தான் சபையில கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில காரியங்களை கற்றுக் கொடுத்து ஒரு உயர்வுக்குள்ள நீங்க போனீங்கன்னு சொன்னா எந்த காரியங்கள் வந்தாலும் அதை நீங்க சரியா செஞ்சு முடிக்க கர்த்தர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நம்ம கண்களை உயர்த்துவார்.